அமேசான்ல இந்த ஆன்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லி ஒன்று விற்கிறாங்க. மொபைல்ல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எல்லாம் வந்து இது பிளாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஏன்னா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மொபைல்ல இருந்து வெளியே வர்றது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அது உண்மைதான். ஆனா அந்த வேவ் வந்து நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப கெடுதல். அதில் ஸ்டிக்கரை ஓட்டினீங்கன்னா அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டாபிக். நிறைய பேர் வந்து உடம்புக்கு கெடுதல், பறவைகளை சாகடிக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அது உண்மையா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஆக்சுவலா என்னது? சோ இப்போ நீங்க பாக்குற இந்த டியூப் லைட் கூட ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் எமிட் பண்ணுது. அதாவது லைட்ன்றதே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். என்ன, நம்ம போன்ல இருந்து வரதை விட அதிக ஃப்ரீக்வன்சி, அதிக எனர்ஜி இருக்கிற ஒரு லைட் தான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. பச்சை கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர் சொல்லிட்டு. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம மொபைல்ல இருந்து எமிட் ஆகிற இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் விட ரொம்ப பவர்ஃபுல்லான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் இந்த லைட். அப்படி இருக்கும்போது லோ பவர்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணும்? ஸோ இது போல் நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம இஎன்எஸ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.